ஐயா, இப்படி பாக்குறதுக்கு திரும்பி வந்தேன் ஐயா. உங்களுக்கு நிறைய தடவை சொன்ன ஐயா, என் கூட வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன்னு. நீங்க கேட்கலையா, நீங்க கேட்கல. ஆனா எனக்கு இப்ப புரியுது ஐயா, இப்ப புரியுறது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, ஊர்ல ஊர்ல ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஊர்ல உழைச்சி ஊருக்காரங்களுக்காக பாடுபடணும் என்று சொல்வீங்களே. இன்னைக்கு புரியுறது ஐயா. நான் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்தாலும் என்ன உங்க மகன்ற ஒரே காரணத்துக்காக ஊருக்காரங்க எல்லாம் என்னோடு. எனக்கு ஒன்னும் புரியலையா, எனக்கு ஒன்னும் புரியல. எங்கோ வெளிநாட்டுல இங்க இருந்தப்போ எனக்கு பெரிய ஆளாகணும்னு ஆசையா. பெரிய ஆளாகி காசை சம்பாதிச்ச, லட்சமா சம்பாதிச்ச, பங்களாவை கட்டின, வீடை வாங்கினேன், எல்லாம் வீணா போச்சுயா, வீணா போச்சு. எல்லாம் பண்ணி நான் என் ஊரை மறந்துட்டேயா. அங்கேயே வெளிநாட்டுல இருந்து எல்லாம் சுகத்தோடு வாழ்ந்திருந்தேன். ஆனா ஊர் ஜனங்களுக்காக ஏதாவது பண்ணணும்ன்ற ஆசை. உங்க கனவை நான் நிறைவேற்ற போகிறேன் ஐயா. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு நல்ல மகனா இல்லாட்டாலும் இந்த ஊருக்காக ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்து, உங்க மகனா வாழ்ந்து பேரெடுப்பேன் ஐயா. இதை சபதமா சொல்லுகிறேன் ஐயா.